ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் இந்த மனம் சதா குழப்பத்திலேயே இருக்குது, மனம் நிலை இல்லாமல் தவிக்கிறது, மனம் ஒருநிலைப்படவே மாட்டேங்குது. நான் தியானம் பண்ணிட்டேன், மெடிடேஷன் பண்ணிட்டேன், கோவிலுக்கு போய் குடியாக இருந்து பார்த்துட்டேன், எனக்கு எதுனாலையுமே எனக்கு மன அமைதிங்கிறது கிடைக்கல அப்படின்னு புலம்புறதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான ஜோதிட ரீதியான காரணம் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோதிட ரீதியான காரணம் ஒரு சிலருக்கு எதனால் என்னென்ன காரணங்களான இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும், மன அமைதிங்கிறது கெடும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட்டு, இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நம்ம மனசு அப்படிங்கிறது. இந்த மன அழுத்தத்திற்கு முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னா தொழிலில் ஏற்படக்கூடிய ஒன்று, தொழில் இல்லைன்னாலும் மன அழுத்தம் ஏற்படும், அல்லது தொழிலில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். 2, தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மைன்னு இல்லைன்னா அதை விட பெரிய அழுத்தம் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த மன அலபாயத்தோடு இருக்கிறவங்க, மன சஞ்சலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப்பிங் டோஸ் தான் கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, மன அழுத்தமாகவே இருக்குங்க, ஒரு பயமாகவே இருக்குங்கிறவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப்பிங் டோஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தூக்கமின்மையே மன அழுத்தத்திற்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்து, இந்த குடும்ப சூழல் அல்லது வருமான குறை அப்படின்னு சொல்லலாம். வருமானம் இல்லை, வருமானம் பத்தலை, குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ணுறது, குடும்பத்துக்கு தேவையான நிகழ்வுகளை நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்கு அதீதமான மன அழுத்தம். இல்லாட்டினா நிறைய பேசி 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 ஐயோ பேசாமல் தான் இருங்களேன் அப்படின்னு கத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் மன அழுத்தத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அவங்களுக்கு மன அழுத்தம் எதனால் ஏற்படுது, இந்த வீடு அப்படிங்கிறது, இடம், வீடு, சொத்து, சுகம் அப்படிங்கிறத நினச்சி, அந்த வீட்டை நினச்சி தூக்கம் இல்லை, அந்த வீடு கடனை வாங்கி கட்டிட்டேன், அதனால் அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு தெரியல, அதனால் எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, சொத்து பிரச்சனை, இவ்வளோ இருந்தும் என்னால் அனுபவிக்க முடியலையே, ஏன் இந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால மன அழுத்தம். இப்படின்னு இதுதான் ரொம்ப முதன்மையான காரணம். வேலை, தூக்கமின்மை, அவங்களுடைய உணவு. இப்போ அந்த உணவை ரொம்ப கட்டாயமாக எடுத்துக்கணும். அவங்க சரியில்லாத உணவுகளை சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆனாலும் அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்து வீடு, இந்த சூழ்நிலைகள் தான் அவங்கள மன அழுத்தத்தை அதிகமாக உண்டு பண்ணுறதுக்கு காரணம். இந்த யார் என்ன விதமான பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒன்று, வேலையினால் டென்ஷன், ப்ரெஷர் நமக்கு தாங்க முடியாமல் இருக்குது, ஒர்க்கு ப்ரெஷர் என்னால் தாங்கவே இல்லைங்கிறவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு வழி தேடணும். தனிமையில் அவங்க தியானத்தில் அவங்க அதுக்கான தீர்வுகளை பெற முடியுமா அப்படின்னா பெற முடியும். அடுத்து, இந்த தூக்கமே வரல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த தூக்கம் வருவதற்கு அவங்க மெடிடேஷன் பண்ணணும். அவங்க தனியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்க இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் சென்டர்கள்லாம் இருக்குது இல்லையா, அங்கே போய் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களோட சேர்ந்து அவங்க கூட்டு பிரார்த்தனையாக பண்ணலாம். அடுத்து, இந்த பேச்சினால், குடும்ப சூழ்நிலையினால், வருமான பற்றாக்குறையினால் எனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, அவங்க கட்டாயம் கோயிலுக்கு போகணும். கோயிலில் அந்த இவங்களுக்கு தான் அந்த கோவில் சார்ந்த அந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம், அந்த சாமியுடைய அந்த திருநாமங்களை, அந்த பாடல்களை கேட்பதன் மூலம், அந்த சப்தங்கள், அந்த ஓசைகளை கேட்பதன் மூலம் அவங்களுக்கு அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் என்பது குறையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இந்த வீட்டினுடைய சூழல் எனக்கு பிரச்சனைகளை தருது அப்படிங்கிறவங்க இவங்க என்ன பண்ணணுன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணினால் நிம்மதியாக இருக்கும், அவங்க நிறைய தனிமையில் இருக்காதீங்க, ஒரு நல்ல சக மனிதர்கள் சிரித்து மகிழ்ச்சியாக பேசக்கூடிய ஒரு இடங்களுக்கு நீங்கள் போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை ஒரு காமெடியான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கணும். அல்லது நீங்கள் ஒரு இப்போ இன்றைக்கி நிறைய ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்றைக்கி டிவிகள்லாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் போட்டு பார்க்கணும். சீரியலை கண்டிப்பாக பார்க்கவே கூடாதுங்க. சீரியல் பார்த்தீங்கன்னா, சீரியல் பார்த்து மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக ஏற்றுக்கிட்டு அப்படி தவிக்கிறது, அவளால் தான் அந்த குடும்பமே இன்னும் நிறைய பெரியவங்கள்லாம் திட்டுறதை பார்க்கணுமே, ஏதோ நேரில் அவங்க சொந்த உறவினர்கள் சங்கடப்படுற மாதிரியே இருப்பாங்க. அந்த சீரியலுக்கு அடிக்ட் ஆனவங்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க. அதனால் அந்த சீரியல் பார்க்காமல் தவிர்ப்பதும் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு நிகழ்வுகள். இந்த சத்சங்கம்லாம் நிறைய கேட்கலாங்க.
அந்த 2ஆம் இடம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுறவங்க இந்த சங்கத்தை மற்றவர்களுடைய உபதேச வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய வழிகளாக இருக்கும். இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய 3 வழிகள் என்ன அப்படின்னா, ஒன்று ஆலயத்துக்கு போகிறது, இன்னொன்று மெடிடேஷன் தியானங்கள் பண்ணுறது, இன்னொன்று மௌனமாக தனிமையாக இருந்து தனிமையை கடைபிடிப்பது, மற்றொன்று சிரிக்கிறது. அதுதான் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான தீர்வு, பரிகாரம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நிறைவான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் மன அழுத்தத்திற்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.